வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியாவும் செஷல்ஸும் புவியியல் ரீதியாக மட்டுமல்லாது வரலாறு, நம்பிக்கை ஆகியவற்றால் இணைக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா எப்போதும் செஷல்ஸுக்கு ஒரு நிலையான மற்றும் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வருகிறது என்றும், தரமான மருத்துவம், மருத்துவ சுற்றுலா மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் உள்ள பஸ்தாரின் ஜெகதல்பூரில் நடைபெற்ற பஸ்தார் பந்தம் விழாவின் நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரையாற்றினார். ஆயுத போராட்டத்தை தொடரும் நக்சலைட்டுகள் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்து சமூகத்தின் முக்கிய நீரோட்டத்திற்கு திரும்புமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது ஆயுதப்படைகளின் போர் தயார் நிலையை மேம்படுத்தவும் இறக்குமதியை குறைக்கவும் உதவும் என்று பாதுகாப்பு சேவைகளுக்கான நிதி ஆலோசகர் திரு ராஜ்குமார் அரோரா கூறியுள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் துறை LIC மூலம் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் என்ற இயக்கத்தை செயல்படுத்தியுள்ளது என்று புதுச்சேரியின் தொழிலாளர் துறை அதிகாரி கஸ்தூரி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 40 வயது வரையுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயனாளிகளாக சேரலாம் என்றும், அவர்கள் ஊழியர் சேம நல நிதி, ஊழியர் காப்பீட்டு நிறுவனம் ஆகிய அமைப்புகளில் இருக்கக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு மதிப்பெண் குறைத்த பின் விண்ணப்பித்த மாணவர்களின் வரைவு தர வரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு அமன் சர்மா செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.